Hello friends, welcome to Ennulagam with Priya. இன்னைக்கு என்னோட சிங்க் ஆர்கனைசேஷன் அண்ட் மேக் ஓவர் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி என்னோட சிங்க் ஏரியா இப்படி தான் இருந்துச்சு. எல்லா திங்ஸும் நான் கீழே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். என்னோட சிங்க் ஏரியாவை மாடிஃபை பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன், என்னெல்லாம் டிஐவைஸ் பண்ணேன், இது எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்க் ஏரியாவில் இருக்க வாலோட லுக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் அட்ஹெசிவ் வால்பேப்பர் வாங்கினேன். இது நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட கோட் அண்ட் விலை எவ்வளோன்றது வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒட்டுறதுனால ரொம்ப டென்ஷனாக தான் இருந்துச்சு. இதோட பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து லைட்டாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி தான் ஒட்டணும். நம்ம ஃபுல்லாகவே நீங்கள் பிரித்து ஒட்டினீங்கன்னா நிறைய ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வேஸ்ட் ஆகிடும். இது நான் ஸ்டிக் பண்ணும்போது கீழே வந்து ஸ்விட்ச் போர்டு வந்து மாட்டிடுச்சு. ஸோ இதை ஒட்டி முடித்ததுக்கப்புறமா கத்தி வச்சு இதை நான் கட் பண்ணி அப்படியே எடுத்துட்டேன். ஒரு வழியாக எல்லா பக்கமும் ஒட்டி முடிச்சாச்சு. இது ஒட்டினதுக்கப்புறமா சிங்க் ஏரியாவோட லுக்கே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்த ப்ராடக்ட் இந்த ஷெல்ஃப் தான். இது வந்து செட் ஆஃப் டூன்னு சொல்லிட்டு நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் அண்டு கோடெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து அட்ஹெசிவ் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆணிலாம் அடிக்கவே தேவை கிடையாது. ஒரு ஆர்கனைசரில் மட்டும் அவங்க ஹேங்கர் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் நம்ம மாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அட்ஹெசிவ் ஹூக் வச்சு மாட்ட வேண்டியது தான். இதில் வந்து நம்ம கிச்சன் டவல்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு மல்டிபர்பஸ் ஷெல்ஃப். இது வந்து நம்ம கிச்சன் சிங்க் ஏரியா அதுக்கப்புறம் பாத்ரூம் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமான வெயிட்டெல்லாம் இது தாங்காது. ஓரளவுக்கு தான் இது வெயிட் தாங்கும். எந்த இடத்துல எனக்கு வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஹெசிவ் அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஹூக் இருக்கு இல்லைங்களா, அதை கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் மாட்ட போகிறேன். இன்னொரு மெத்தட்லேயும் இது மாட்டலாம். அதுலேயே அந்த அட்ஹெசிவ் ஹூக்கை மாட்டிட்டு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு எந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் ஒரு மெத்தடு. அடுத்ததாக நான் வாங்கின ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த குட்டி முறமும் ப்ரஷ்ஷும் தான். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து என்னோடய கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். இதை வந்து நான் இந்த வால்லே வந்து ஒரு செல்ஃப் அட்ஹெசிவ் ஹூக் வச்சு ஒட்டி அங்கே தான் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அடுத்த ப்ராடக்ட் இந்த சோப் டிஸ்பென்சர் தான். இது செட் ஆஃப் டூன்னு சொல்லி நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்.
இந்த வீடியோ எடுத்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் அப்லோட் பண்ணேன். அது வரைக்கும் யூஸ் பண்ணதோட ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். நிஜமாகவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஜெல் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு நம்ம ஒரு பவுலில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த சோப் வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காயிடும். இதில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, அந்தளவுக்கு அழுக்காகிறது கிடையாது. ரெண்டாவது ஜெல்லோட வந்து வேஸ்டேஜை நம்ம வந்து கம்மி பண்ணலாம். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது ஒரு ஸ்க்ரப்பர் ஹோல்டர். இது நானே பண்ணது. சும்மா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை கட் பண்ணிவிட்டு அதை கீழே நிறைய ஹோல்ஸ் போட்டுட்டு இது வந்து ஹோல்டராக நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு செல்ஃப் அடசிவ் ஹூக் வச்சுட்டு அதில் நான் மாட்டி வச்சுட்டேன். எப்போவுமே ஸ்க்ரப்பர்ஸ்க்குன்னு தனியாக வந்து ஹோல்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே இந்த ஜெல்லுலேயே நீங்கள் போட்டு வச்சிங்க, இல்லைனா அந்த சோப்லேயே போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். ரெண்டாவது ஜெர்ம்ஸும் அதிகமாக ஃபார்ம் ஆகும். நான் வந்து 2 ஸ்க்ரப்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன், மெட்டல் ஸ்க்ரப்பர் அண்ட் க்ரீன் ஸ்க்ரப்பர். இந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் வந்து இந்த பால் பாத்திரம் இதெல்லாம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அதோடய போடுற இந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா என்னோடய சிங்க் ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தது. ஸோ அதை பெயிண்ட் பண்ணி கீழே நிறைய ஹோல்ஸ் போட்டு இந்த 2 ஸ்க்ரப்பரையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நான் குழாயிலேயே மாட்டிட்டேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த குட்டி டஸ்ட்பின் தான். என்னோடய வெஜிடபிள் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட்லாம் போடுறதுக்காக நான் இதை வாங்கினேன். இது வந்து அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 10 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பாத்திரத்துக்கு இன்றைக்கி நான் டாட்டா சொல்லிவிட்டு நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் இன்னிலேருந்து. மணி பிளான்ட்டை ஒரு குட்டி கப்பில் வச்சு இந்த ஷெல்ஃபில் வந்து ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி நான் வச்சுட்டேன். அலெக்ஸா டூ த டிஷ்ஷஸ், இதுவும் ஒரு DIY தான். ஸோ இதை வந்து அந்த ஷெல்ஃபுக்கு மேலே நான் ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி வைக்க போகிறேன். நிஜமாகவே அலெக்ஸா வந்து எனக்கு பாத்திரம் தேய்ச்சி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய சிங்க் ஏரியாவோட ஃபைனல் லுக். எனக்கு இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.